அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பல்வேறு வருடமாக நம் தனிப்பட்ட வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கும் போதை பழக்கத்தை கைவிட வைக்கும் சேஷபுரீஸ்வரர் பாம்பேஸ்வரர் ஆலயங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். நம் தனிப்பட்ட வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கும், மேலும் நம் குடும்பத்தின் மொத்த வாழ்க்கையும் சீரழித்து கொண்டிருக்கும் போதை பழக்கத்தை முற்றிலும் கைவிட வைக்கும் சிறந்த ஆலயமாக இந்த விசேஷபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயமானது திருப்பாம்புரம், திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இங்கே மூலவராக சேஷபுரீஸ்வரர், பாம்பேஸ்வரர் உள்ளனர். இங்கு தல விருட்சமாக வன்னிய மரம் உள்ளது. தல சிறப்பு: இங்கே இருக்கும் மூலவர் சுயம்புவாக உருவெடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களில் உள்ளது போல ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் 2 பேரும் ஒரே இடத்தில் ஈசனை நெஞ்சில் அமர்ந்துள்ளனர். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் போதை பழக்கம் மிகுந்த பாதிப்பு உள்ளாக்கி செல்வ வளம், மனநலம் போன்றவற்றை அனைத்துமே இழந்து சமுதாயத்தில் ஒரு தவறான பாதைக்கு முழு வாழ்க்கை நரக வேதனையில் இருக்கும் நபர்களுக்கு இந்த ஆலயமானது முக்கிய ஒரு பரிகால தலமாக அமைகிறது. பெரும்பாலும் போதை பழக்கம் உள்ளவர்கள், அதற்கடுத்து கனவில் பாம்பு வந்து தொந்தரவு செய்யும் நபர்களும், பெரிதும் தெரியாமல் பாம்பை அடித்து கொண்ட நபர்களும், இது போன்ற அனைத்து விஷயங்களில் இருந்து விடுதலை அளிக்கும் மூலவராக 2 பேரும் உள்ளனர். பெரும்பாலும் இந்த ஆலயம் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி போன்ற கிழமைகளில் நீங்கள் அங்கு வந்தால் அதிக அளவிலான பாம்பு நடமாட்டம் இந்த ஆலயத்தில் இருக்கும். மேலும் ஆலயத்தில் உள்ள மரப்புந்துகளில் பாம்பு புற்றுகள் இருக்கும். மேலும் அந்த மர கூற்றுகளில் பாம்பு வாழ்ந்து வருவதாகவும் கூறுகிறார்கள். இங்கே இருக்கும் பரிகார முறைகள் பற்றி பார்க்கலாம். போதை பழக்கத்தில் விடுபட நினைக்கும் நபர்கள் மற்றும் பாம்பின் தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த 2 பிரச்சனை உள்ளவர்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சேஷபுரீஸ்வரரை மனதார வணங்கி மற்றும் பாம்பீஸ்வரரை மனதார வணங்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் போதை பழக்கத்தில் இருக்கும் நபர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இங்கே இருக்கும் ராகு காலத்திலிருந்து ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். மேலும் இங்கே இருக்கும் மூலவருக்கு புது வஸ்திரம் சார்த்தியும் வழிபடுகின்றனர். மேலும் போதை பழக்கம் மற்றும் பாம்பை அடித்து கொண்டிருந்த தினசரி அதன் பிரச்சனையை வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கும் நபர்கள் நாங்கள் கூறிய ஆலயத்திற்கு குடும்பத்துடன் வந்து அந்த பரிகார முறையில் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். மேலும் உங்கள் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய எங்களது தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.